நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். காலம், நேரம், சந்தர்ப்பம் இது மூணுமே கூடி வந்தாதான் வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்க. ஆமா, நம்ம கலைஞர் தொலைக்காட்சி யங் டேலண்ட்ஸ்க்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி அவங்க நம்மள எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண போறாங்கன்றதை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. இந்த நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவங்களுக்கு நம்ம மார்க்ஸ் போட போறது கிடையாது, அவங்களே எலிமினேட்டும் பண்ண போறது கிடையாது. ஸோ டோட்டல் ஃபன்னா தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு செலிபிரிட்டியும் வந்து கலந்துக்க இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்கள திருத்தியும் நிறைகளை சொல்லி என்கரேஜ் பண்ணவும் தான் இந்த நிகழ்ச்சியை நாம அமைச்சிருக்கோம். எஸ், இன்னைக்கு வந்திருக்கிற ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா ரொம்ப டேலண்டடான, யங், ஸ்மார்ட், பியூட்டிஃபுல், கியூட் ஆமா, ஷபானாவுடைய ஃபேவரட் ஆக்டர் தமன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம், வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய நிறைய படங்கள் நாங்கள் எல்லாருமே பார்த்து உங்களை ரசிச்சிருக்கோம், உங்களை சைட் அடிச்சிருக்காங்க பயங்கரமாக. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாழி, நேத்ரா இந்த படங்களில் வந்து நடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கு வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமாக கலைஞர் டிவிக்கு நன்றி. ஏன்னா நடிகனாக மாறியாச்சுன்னு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக ஆடிஷன்ஸ் நாங்களாம் கம்பெனியாக போய் கொடுப்போம். ஸோ இந்த ஆடிஷன்ஸே வந்து மக்கள் முழுக்க பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பார்ட்டிசிபெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே என்னோட ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நானும் நடித்த படங்களில் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 5 படங்கள் தொடர்ந்து ஆடிஷன்ஸ் பண்ணி தான் செலக்ட் ஆனேன். ஸோ எனக்கு தெரியும் ஆடிஷன்ஸ் எவ்வளோ முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நடிகன் தான், கேமராக்கு முன்னாடி நடிக்கிறது தான் தேர்ச்சி. ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்கள் எல்லா நடிப்பையும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சீட்டில் நீங்கள் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்ல முதல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது நரேன் அண்ட் ஹர்ஷத் கான். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். இல்ல, இவர் வந்து முன்னாடில இருந்தே நடிகனா மாறியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வரும்போதே அப்படியே அந்த கேரக்டரோடயே வந்திருக்கீங்க. அதாவது நான் அதிகமா பேச மாட்டேன், அதனால நீங்களே பேசுங்க. சூப்பர். அந்த நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேரும் ஒரு புதுசான ஒரு கான்செப்ட். ஸோ கான்செப்ட்ல போய் பார்க்கலாம். ஓகே, இவங்க வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க, நம்மள எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு பெரிய கைதட்டல்கள் நரேன் அண்ட் ஹர்ஷத் கான்காக. அதாவது இந்த சாக் போட்டோட சூப்பர் ஸ்டார் தான் வருவார், நீங்கள் நடிச்சிருப்பீங்க. ஆனால் வந்த தரமோ உங்கள் பவர் ஸ்டார் தான். அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டோனி மாதிரி ஆகணும்னு ஆசை. ஆனால் தவறி மாட்டு சாடி மாதிரி ஆகிட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து இப்போது சினிமாவில் பல சாதனைகள் செஞ்சதுனால கிரிக்கெட்டில் சில பல சாதனைகள் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல கோச் வேணும். கிரிக்கெட்லேருந்து இழக்கிற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை. அதனால் சினிமாலே கிரிக்கெட் விளையாடுற சில பேரை வர வச்சுருக்கேன். அந்த வரிசையில் முதல்ல எனக்கு கோச்சா யார் வரான்னு பார்ப்போம். தம்பி ஃபர்ஸ்ட் ஆள் கம்மிங் சூடு. அதாவது அசிங்கமா ஒரு டான்ஸு, இது பேர் சிங்கம் டான்ஸு. இதெல்லாம் பார்க்கணும்னு என் ஹெட்லெட்டரு தலையெழுத்து இங்கிலீஷில் சொன்ன தம்பி. எதுக்கு வேட கூப்பிட்ட? நீங்க சீசன்ல ரொம்ப அற்புதமா ஆடி இருக்கீங்க, அதனால எனக்கு ஒரு கோச்சா இருக்கும்போது கேட்டுக்கிறேன். நான் பார்த்ததெல்லாம் வேட்டையாடுற ஓடாய் கிடையாதுவே, பசிச்சா வேட்டையாடுற சிங்கவே. சிங்கம் உண்மையாலே அந்த படம் பங்கம். 3 பாட்டு எடுத்துட்டீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த பசி தீரலையா? இது வரைக்கும் நான் கிரிக்கெட் விளையாடி பார்த்தது இல்லைல்ல. நான் கிரிக்கெட் ஆடா ஓகி அடிச்சா 4வே, தூக்கி அடிச்சா 6வே, பாஜி அடிச்சதா அவுட் ஆயிருவேன். அந்த படம் பேர் தெரியுமாவே உனக்கு? என்னது நீயே சொல்லிருப்பா? என்ஜிகேவே. அதுக்கு அப்ரிவேஷன் சொல்லு பாப்போம். தெரியாதுவே, தேடிட்டு வந்து உடைய தூக்குறவே. அதுக்கு முன்னாடி இப்ப கிளம்பு. இப்ப அடுத்ததா நம்ம தம்பி ஒருத்தர் வராப்புல, கைவசம் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த ஆளு ப்ளீஸ் கமிங் சூன்.
அதான் பாவி பிளேயர் தான் வருவான்னு நினச்சேன், ஒரு பிளே கிரவுண்டே வந்திருக்கு. எதுக்குடா என்ன கூப்பிட்ட? தம்பி கிரிக்கெட்டை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். கிரிக்கெட் பற்றி தெரியுதுலாம் இருக்கட்டும்பா. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முக்கியமான விஷயம் பேட் இருந்தாதான் பேட்டிங், பால் இருந்தாதான் பாலிங். அந்த மாதிரி பாதுகாப்புக்கு ஹெல்மெட் வேணும்பா. அதனால தான் வரும்போதே போட்டு விட்டீங்களோ? நான் சொன்னேன்ல தம்பி எப்பவுமே இப்படிதான் கருத்தா பேசாப்புல. அதெல்லாம் விடுவா. எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். காலுக்கு பேடு, முக்கியமான இடத்துக்கு காடு, இதெல்லாம் இருந்தால் தான் கிரிக்கெட் விளையாட முடியும். அதாவது இதெல்லாமே இருந்தாலும் முதல்ல அதை யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கு பிளேயர்ஸ் வேணும். ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே? இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஜென்மத்துக்கு நீ கிரிக்கெட் விளையாட முடியாதுடா, கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியாதுடா. இது விர்ஜின் பையனோட சாபம்டா. அதாவது நீ விர்ஜின் பையன் இல்ல, மொட்டை பையன். மண்டையா சொன்ன தம்பி, வேற ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க, பிரச்சனை இல்லை. இந்த மொட்டை தலையை போனாலும் அடுத்தது மூணாவதா நம்ம ஏரியா லோக்கல் பிளேயர் ஒருத்தர் இருக்காப்புல, ஏதோ பையன் ஜெய்யாமா ஏதோ தெரில, அவரே வருவாரு. அத்தாலு கமிங் சூன். மாசமா அரு மாசமா மாசமா அரு மாசமா. அதாவது நான் மாசமாலாம் இல்லை தம்பி, இது என் தொப்பை போறதுல இருந்து கூடியே தான் இருக்கு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். எதுக்கு கூப்பிட்டீங்க? அதாவது தம்பி வந்து பார்த்தாலே தெரியுது உண்மையாலே ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு. ப்ளீஸ் நான் அதாவது தப்பா படிச்சு தான் மடிச்சிருக்கேன். ப்ளீஸ் அப்போலோ ஜெய். அப்போலோ ஜெய்யா? ஏன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? அப்போலோ அப்போ சொல்றீங்க? அட பாவிடு, அப்போலோ ஜெய்க்கும் அப்போலோ ஜெய்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. நீ எல்லாம் எங்கடா எனக்கு சொல்லி தர போற? இங்கிலீஷை முதல்ல கத்துக்கிட்டு வா. இங்கிலீஷா? எனக்கு தெரியாது இங்கிலீஷா. ஏ ஃபார் ஆல்ரவுண்டர், பி ஃபார் பவுலர், சி ஃபார் கிரிக்கெட், டி ஃபார் நக்கவுட்டுங்க. என்னடா இது என்னோட ரிசல்ட்டை விளையாடுறதுக்கு முன்னாடியே சொல்றேன். இட்ஸ் ஓகே, நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஏன் இப்ப அழுவுற? எதுக்கு அழுவுற? இப்படா கண்ணு வருது சொல்லுமா? ஜெய் வாய்ஸ் தான் வேற எதுவும் பேசக்கூடாதா? டேய் ப்ளீஸ்டா, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுறா. ஓவி இதுதான் சொன்னேன், ஸ்டேஷன் பத்துல வீடு வேணா, ஸ்டேஷன் பத்துல வீடு வேணான்னு. இப்ப கண்ட கிளவல கலாய்க்கிறா பாரு. அடா பாவி, இதே சாகல ஒரு யங் பாயை பார்த்து கிளவுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. எத்தனை பேர் போனாலும் என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே தோண்டு போடுறதே கிடையாது. அதனால தான் இப்போ உங்க முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில் நிற்கிறேன். ஸோ எந்த தமிழருமே நான் நம்ப போறது இல்லை. நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இறங்கியிருக்கேன், அவனாவது எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்து என்னை மானத்தை காப்பாற்றான்னு நினைக்கிறேன். டே நார்த் இந்தியா பாய், சிங்கம் குட்டி வாடா. நார்த் இந்தியாவிலேருந்து வந்தனால அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். இந்த பவரை பாருங்க. வேறடா பவரு. அவர் யூ? தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் பேச மறுப்பதேன்? ஏய் அடா பாரு, உண்மையாலே பின்றியடா. பரவாயில்ல, தமிழ் கற்றுக்கிறதும் நல்லதுதான். முதல்ல எனக்கு எந்த பால் சொல்லி தர போற? ஸ்பின் பாலா இல்லை ஃபாஸ்ட் பாலா? சொல்லு 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 சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும். தமிழனாக பிறந்த அனைவரும் திருக்குறள் படித்தாக வேண்டும். அதில்தான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 உள்ளது. அடா பாவி, எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு 3 நேரம் தமிழ்னாவே வாழ்றா. இட்ஸ் ஓகே. அந்த கடைசியா 3ஆவது ஒரு பால் சொல்லல, அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்குறியா? பால் ஊற்ற வேண்டிய வயதில் உனக்கு பால் கேட்கிறது. ஓ மை காட், என்னையே கலாய்க்கிறா. சரி, உன் பேர் என்ன சொல்லவே இல்லையா? என் பெயர் பஜ்ஜி. அப்படா எனக்கு 2 மிளகா பஜ்ஜி, ஒரு முட்டை பஜ்ஜி, சூடாகிறதுக்குள்ள வேணும் தம்பி. காலம் கடந்த பின்னும் இந்த பழைய நகைச்சுவை நீ இன்னும் விடவில்லையா ஸ்ரீனிவாசா? இது கூடவே பொறுத்தது, என்னைக்கும் மாறாது. இது போன்று உன்னுடன் பேசி என் காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் இம்ரான் தாஹிருடன் வலைப்பயிற்சி மேற்கொள்ளவிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாழ்க. வணக்கம். தமிழ் வாழ்க. அதாவது தம்பி உண்மையாலே பின்னிடாப்பில் ஹர்பஜன் சிங் வாய்ஸை வேற லெவல் பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே, எவன் என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எவனையும் நான் கண்டுக்கவும் போகிறது இல்லை. அடுத்த வருஷம் ஒரு IPL நடக்கும், அதில் நானே ஒரு டீமை இறக்குறேன். 11 பேருக்காகவும் சேர்ந்து இந்த பவரே ஆடுறேன், கப்பையும் தூக்குறேன். பவர் பவர் பவரு. இப்போ பண்ண மாட்டா தவறு. இடத்த விட்டு தவறு. நரேன் அண்ட் ஹர்ஷத் கான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? அண்ட் பவருடைய மொத்த பவரும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை விட அங்கே தான் ஷேக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நம்ம கெஸ்ட் தமன் கிட்ட வந்து கேட்டுடலாம், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, எப்படி என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணீங்க. முக்கியமாக வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். ஸோ 2 பேருக்குள்ள அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து சுற்றி இருக்க ப்ராப்ஸ் வந்து அழகாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது ப்ராப்ளி ரிஹர்சல்ஸ்லேயே அது பிளான் பண்ணதா இல்லை இங்கே வந்து அது இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று நிறைய இமிடேட் பண்ணியிருக்கீங்க ஆர்டிஸ்ட்டை. ஸோ அதில் 2-3 பேர் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் பவர் ஸ்டார் மாதிரியும், அவருக்கு சூர்யா சார் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட்
சின்ன சின்ன மேனரிசம்ஸ் ஆர்டிஸ்டோடதாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏன்னா ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மிமிக்ரியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணது வந்து டோட்டல் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் கம்ப்ளீட்லி தரோலி என்ஜாய் பண்ணேன். சூப்பர். ஸோ வந்து ஓவராலாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் எப்போவுமே என்னோட முழு எஃபோர்ட் தான் போடுவேன். தெரியாம கேட்டேன். நீ போய் உன் பிளேஸில் உட்காந்துக்கப்போ. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். எஸ், இவ்வளோ நேரம் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்க. அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி தமன் அவர்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீ அடிக்கடி அவர்கிட்ட பேசுற சரி இல்லை பார்த்துக்கோ. இல்லை, நீ தான் பேசிட்டு இருக்க. நான் இப்போ தான் அவர்கிட்ட கேள்வியே கேட்க போகிறேன். இந்த கேமரா நான் பேசிக்கிறேன். என்னன்னா, நீங்கள் பேசும்போது எனக்கு லைட்டாக சூர்யா சார் வாய்ஸ் வந்து தென்பட்டுச்சு. யாராவது இதை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்கள் சின்ன வயசுல இருந்தோ இல்லாட்டி ரீசெண்ட் டைமில் மிமிக்ரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை ட்ரை பண்ணதில்ல. சூர்யா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. டப்பிங் பண்ணுறப்ப நிறைய கமல் சாரை இமிட்டேட் பண்ணுறேன்னாங்க. பட் ரிசம்பிளன்ஸ் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. வாவ். ஓகே, நம்ம அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாம். தொழிலதிபர்கள் மாதிரியே காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கவுண்டமணி தினேஷ் அண்ட் சாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம். ஆமா, செட் ஆடுற அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயம் தான். இந்த நம்மளோட ஷோக்கு வந்து சில நடிகர்கள் வந்து நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ண போகிறாங்க. அதை வந்து நான் தான் தொகுத்து, அதான் கவுண்டமணி அண்ணன் தான் தொகுத்து வழங்க போகிறார். இதான் விஷயம். சரி, ஓகே, கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன கான்செப்ட்னா, உங்களை வந்து கவுண்டமணி வந்து எப்படி பேசுகிறாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்பேற்பட்ட நடிகராக இருந்தாலும் நல்ல மரியாதை கொடுத்து பேசக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். இப்போ உதாரணத்துக்கு பாபா படம், உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட அவரோட ட்ரெஸ் சென்ஸை பற்றி மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா பாபாவில் ஒரு டைலாக் ரஜினி சாரை வச்சுட்டு கவுண்டமணி என்ன பேசுவார்னா, ஐயோ ஜில்லு, நீ என்ன லவ் பண்ணுவன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பாபா போடுற இந்த கர்மாந்திரத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு திரிகிறேன். சூப்பர் ஸ்டாருக்கு அந்த நிலைமை. உலக நாயகனுக்கு எந்த நிலைமைன்னா, இந்தியன்ல இங்க சந்துருன்னு ஒரு மானஸ்தன் இருந்தான், அவனை காணோம். இப்பேற்பட்ட நடிகர்களுக்கே ஸ்க்ரீன்ல கவுண்டமணி சார் எப்படி பேசுறாருன்றது உங்களுக்கு அது வந்து நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதனால இந்த கான்செப்ட் பண்ண போறது கவுண்டமணி தான். மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, லேடிஸ், எத்தனை லேடிஸ்? 2-3 பேர். லேடிஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களை வெல்கம் பண்ண வர போறது இளைய தளபதி விஜயா. ஆமா, இவர் எந்த நாட்டுக்கு போருக்கு போனாருன்னு தெரியல. தளபதி அண்ணா, அண்ணா இளைய தளபதினா வாங்க வாங்க. ஐயா ஐயா, அப்படியே இருக்கீங்கண்ணா. என் நெஞ்சில் குடியிருக்கும். ஒன் மோர் ரிப்பீட். என் நெஞ்சில் குடியிருக்கும். அண்ணா, ரொம்ப வருஷமா உங்க நெஞ்சில குடியிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு கட்டி கொடுக்க கூடாதாண்ணா? அப்படி கட்டி கொடுத்தா அவங்க வசதியா இருப்பாங்கல்லண்ணா? உனக்கெல்லாம் நான் பத்தாது, வேற வேற வேட்டைக்காரன் தான்டா வேணும். ஆமா, வேட்டைக்காரன் வந்ததும் தெரியும், வந்த வேகத்துல போனதும் தெரியும். तुम्हारा मालिक एक तो 3-4 क्या डर रहे हैं ना? ஏண்டா, நீ தமிழ்ல பேசினாலே புரியாது, இதுல ஹிந்தில வேறயா? விட்டா இவன் போஜ்பூரி கன்னடல தான் பேசிட்டு இருப்பான். யூ ஆர் ரிஜெக்டட். வர்றேங்கண்ணா வர்றேங்கண்ணா வர்றேங்கண்ணா. ஸோ முதலே இப்படியா? அடுத்து இவருக்கு அப்புறம் வேற யார் வருவான்னு உங்களுக்கு தெரியும். பிரியாணி மாஸ்டர், அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் வராரு. தல வாங்க. அவரை கூட கொஞ்சம் ஒத்துக்க வேண்டாம், இது என்னால ஒத்துக்கவே முடியாதுடா சாமி. எப்பா, நீ இதே மாதிரி ஏபிசிடி சொல்லிட்டு இருந்தீனா அடுத்த எபிசோடு வந்துடும். அடுத்த டைலாக் பேசு. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் திருப்பி பாரு. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் சரித்திரத்தை திரும்பி பாரு, சரித்திரத்தை திரும்பி பாருன்றேன். ஏன் கணக்கு, தமிழ், ஆங்கிலம் இதெல்லாம் திரும்பி பார்த்தா ஒத்துக்க மாட்டியா? புரியுற மாதிரி சொல்லட்டுமா? பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? அட போங்கப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுடா. இவரு பெரிய சிற்பி. அப்படியே நீங்க செதுக்கிட்டாலும்
நீங்க செதுக்கின லட்சணத்தை தான் நாங்க தியேட்டர்ல பார்த்தோமே. பில்லா 2 தானே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஆட போப்பா. தெரிக்க விடலாமா? ஐயோ ஏற்கனவே நீ பேசுற தெரிக்குது, தள்ளி நின்னு பேசு. யூ ஆர் ரிஜெக்டட். அடுத்த ஆளுக்கு ஓடி போயிடு. ஐயோ இவங்க 2 பேரும் பரவாயில்லைங்க. நான் கிண்டல் பண்ணா கூட கோச்சிக்காம போயிட்டாங்க. அடுத்து ஒரு வம்பு பிடிச்சவனாச்சே. ஐயா வம்பு சிம்பு வாயா. தம்பி இப்ப எதுக்கு வந்திருக்க சொல்லு. நான் தானே சிம்பு STR. என்னது SSR? STR. ஆட போப்பா. இவன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பேரை மாத்துவான். முதல்ல லிட்டில் சூப்பர் ஸ்டார்னா, அப்புறம் சிம்பு வின்னு போட்டான், இப்ப STR, அப்புறம் சிவாஜின்னு போடுவியா? டேபா என்ன வந்தவங்கள வெல்கம் பண்ணி இதான் கான்செப்ட். ஓகேவா? அண்ணா எனக்கு வெல்கம் பண்ண தெரியாதுங்க. பெரிய இன்ஜினியரிங் படிப்பு உட்கார்ந்து 7 வருஷம் படிக்கணும். வெல்கம் பண்ண தெரியாதாப்பா உனக்கு? எனக்கு நடிக்கவே வராதுங்க. ஒரு ரிப்பீட். நடிக்கவே வராதுங்க. அப்படியா? ஐயா ஆஸ்கார் விருது கொடுக்கறவங்களே இங்க வாங்க. தேசிய விருது கொடுக்கறவங்களே இங்க வாங்க. கலைமாமணி விருது கொடுக்கறவங்களே இங்க வாங்க. இத மட்டும் ஏன் இப்படி பம்பரம் தெரியுமா? இந்த சேனல்ல வச்சுக்கின்னு கலைமாமணி விருது கொடுக்குறவங்கள நான் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டேன்னா வேற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் கலைமாமணி விருது கொடுக்குறவங்களே இங்க வாங்க. சிம்புவுக்கு நடிக்க தெரியாதான், விருதோட போய் அந்த ஆள் வீட்டு கதவை தட்டி கொடுக்காதீங்க, அவர் வாங்கிக்க மாட்டாரு. சொல்லிட்டேன்ப்பா வாங்கிக்க மாட்டேன். டேய் நீ நடிக்காத நடிப்பாடா. அது என்னங்க ஒரு சேனல்ல இவர் ப்ரோக்ராம் பண்ணுவாராம். இந்த கேமரா எவ்வளவு தூரம் போவோம்? இவர் கோச்சிட்டு போவாராம், இவர் வீட்டு பாத்ரூம் வரைக்கும் கேமரா போகுமா? அதுல நீ பண்ணாத நடிப்பாடா. உலக நடிப்புடா உண்டு. ஓடி போயிடு. என்ன நான் கூட்ட வச்சு கலாய்க்கிறீங்க? கலாய்க்கிறதே கடைசியா தான் தெரியுது பாரு இவனுக்கு. போ போ போ. வர்றவன் எல்லாம் பஞ்ச் டைலாக்கா அடிக்கிறான். வேற யாரை கூப்பிடலாம்? இவனுக்கு அப்புறம் வேற யாரை கூப்பிட போறேன்? இந்தியன் ப்ரூஸ்லியா. நல்ல வேலை ப்ரூஸ்லி உலகத்துல இல்லைன்னா இவனுக்கு இந்த பட்டம் கொடுத்ததை கேள்விப்பட்டுட்டு ப்ரூஸ்லி உலகத்தை விட்டே போயிருப்பாரு. வாங்க இந்தியன் ப்ரூஸ்லி தனுஷ் வாங்க. யாராவது இருக்கீங்களா? பயமா இருக்குதே. யாராவது இருக்கீங்களா? ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா? எவ்வளவு பேர் அழகழகா உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் என்ன பயமா இருக்குது? கலாய்க்கிறல்ல? இத கலாய்க்கிறல்ல? ஆமா செஞ்சிருவேன். தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த படத்துக்கு பெருசா செஞ்சிட்டாங்களே, இன்னும் நீ அடங்கலையாடா? சரிப்பா இவங்கெல்லாம் ஒழுங்காவே வந்து வெல்கம் பண்ண. உங்களெல்லாம் வெல்கம் பண்ணனா அதுக்கு ஒரு தகுதி. அண்ணே 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 ஐயோ அம்மா நான் என்ன வெல்கம் பண்ணட்டுமானே? என்னப்பா நான் என்ன வெல்கம் பண்ணட்டுமானே? டேய் இது மனுஷங்க பண்ற சோடா. நீ எதுக்கு வந்த? ஓடி போய். ஆகோகையா ஆகோகையா. உங்களெல்லாம் வெல்கம் பண்ணனா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த ஒரே தகுதி ஆயமுக்கு தான் இருக்கு. ஐ மீன் கவுண்டமணிக்கு. அழகான ஷோ. இந்த ஷோக்கு வந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரையும் எங்கள் குழுவினர்களோடு சேர்த்து உங்க எல்லாரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. வணக்கங்க. வணக்கங்க. கவுண்டமணி தினேஷ் சாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் 2 பேரும் நடுநடுல காது கடிச்சிக்கிறீங்களே, அது என்ன விஷயம்? அது எங்களுக்குள்ள 1000 இருக்கும் 2000 இருக்கும். நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வந்து நம்மளுடைய சூப்பர் கெஸ்ட், ஸோ நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? இதில் வந்து அவர் கவுண்டமணி சார் மாதிரி பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. ஏன்னா நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சார். ஏன்னா ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ரீடேக்ஸ் கிடையாது. நார்மலி அவர் தேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கணும், இல்லைனா ஸ்டேஜ் பிளேஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நல்லா ஏன்னா ஒரு கவுண்டர் மிஸ் ஆகிறப்ப டைலாக்ஸ் மாதிரி சொல்கிறப்ப நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஃபிலிமில் கூட நம்ம கட்ஸ் இருக்குது, கட் பண்ணிட்டு ரீடேக் போகலாம். ஸோ நம்ம பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்டேஜில் வந்து ஒன்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நீ நல்லா இப்போ லைக் மிமிக்ரி நல்லா பண்ணப்பா. கொஞ்சம் அது டைலாக்ஸ் மறக்கக்கூடாது இது பண்ணுறப்ப. ஏன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் நம்ம மட்டும் இல்லை, கூட இருக்கிற அத்தனை பேரும் வந்து இன்வால்வ். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பட் அதை மீறி வந்து காமெடி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த எனாக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கவுண்டமணி சார் நான் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ வெரி ஹாப்பி சார். ஒரு விஷயம் சார், ஏன்னா இப்போ நாங்கள் சில நடிகர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களால தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அவங்க தான் முக்கிய காரணம். நாங்கள் வந்து சாப்பிட்றது அந்த நடிகர்கள் தான். அதை நான் சொல்லி இது முழுக்க எல்லாமே நகைச்சுவைக்காக தான். பிடிச்ச நடிகர் பிடிக்காத நடிகர் எங்களுக்கு எல்லா நடிகருமே பிடிக்கும், உங்களை உட்பட. எனக்கு தேங்க்யூ. இது ரெஜிஸ்டர் பண்ணுறது எதுக்குன்னா வெளியில் போகும்போது அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக. அடேங்கப்பா போட்டார்ப்பா தம்பி, சூப்பரா தம்பி. எல்லாரையுமே நல்லா சிரிக்க வச்சாங்க. அவங்க தப்பா பண்ணாலும் நம்ம வந்து நல்லா ரசிச்சுட்டு இருந்தோம். அடுத்தது
ஷூட்டிங் போயிட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க? டீ சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிடுங்க. அவர் சாப்பிட்டாருடா டீ. இங்க வாடா நீ. ஐயோ என்ன இப்போ உனக்கு? இங்க வா. இங்க வா இங்க. என்ன சபா நான் உனக்கு இப்ப எத்தனை முறை சொல்லிருக்கேன் ஷூட்டிங் டைம்ல டீ எடுத்துட்டு வர கூடாதுன்னு. நான் உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் டீ குடுக்கும்போது ஷூட்டிங் வைக்க கூடாதுன்னு. ஏய் ஷூட்டிங் தான்டா பெருசு, டீயை விட. இப்போ என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சிங்கிள் டீ எடுத்துட்டு வந்து ஓவரா சீன் போடுறேனே. யூ என்ன யூ நான் யூ என்ன கலக்குறியா? என் டீயை கலக்குறியா? சேட்டா கிட்ட கால் பண்ணி பேசுடா. என்னது சேட்டா ஹலோ ஆன் பண்ணவே இல்ல. சேட்டா ஹலோ சேட்டா. அத எடுக்கலையா? அப்படியே லோன்னு கத்திட்டு இருக்க. இரு அட்டெண்ட் பண்ணுவாரு. சேட்டா எவ்வளவு வச்சிருக்காங்க கடை? 5000 தான் கொடு. ஓவரா பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல இப்பலாம் வந்து நடுல பூர கூடாது. எப்போ நாங்க பிரேக் சொல்றோமோ அப்போ வந்து நீ என்ன அவங்க கிட்ட சாஃப்ட்டா பேசிட்டு இருக்க? நீங்க பாரு. ஏய் இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமா அரங்கம் போட்டுருக்காங்க, இவ்ளோ காமெடியன்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கெஸ்ட் வந்திருக்காரு, சும்மா இங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க நீ. என்ன செட்டு பெரிய செட்டு? பொங்கலுக்கு மீந்து போறத எத்தனை வந்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு செட்டா? சரி அது இருக்கட்டும். டேய் கெஸ்ட் வந்திருக்காங்க, அமைதியா இருடா. ஓ எங்க கெஸ்ட்? ரொம்ப பேசுற நீ. சரி ஆஃப்டர் ஆல் ஒரு டீ பாய் நீ வந்து எங்க செட்ட பத்தி எங்க கெஸ்ட பத்தி பேச வந்திருக்க. யார பார்த்து டீ பாய்ன்ற? பாத்துதான்டா. உன்னுடைய சம்பளம் எவ்வளவு? 15000. 15000. என்னுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? ஒரு நாளைக்கு என்ன 50 ரூபா வாங்குவியா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 30000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். அது இல்லாம 2 இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், Dress போட்டிருக்கேன், சாக்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் போடுங்க. நீ ஓவரா பேசிட்டு நான் உன்னை அடி நடிச்சிடுவேன். கண்டகா ஓடிடு. ஓடுறா. அடுத்ததா இங்க பெர்ஃபார்ம் பண்ண வர போறாங்க பிரகதீஸ்வரன் அண்ட் தர்ஷன். ஏய் நடிக்க வந்தீங்களா டான்ஸ் ஆட வந்தீங்களா? நீங்க என்ன பண்ண வந்தீங்க அப்போ? நாங்க கம்பேர் பண்ண வந்தோம்டா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ நடிக்க வந்தியா டான்ஸ் ஆட வந்தியா? நான் வந்து காமெடி பண்ண வந்தேன். காமெடி பண்ண வந்திருக்கேன். எப்படி பண்றேன்னு பாக்குறேன் நானு. என்ன கான்செப்ட் எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலா இப்ப கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் டைட்டானிக் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து நம்ம ரோஸ் வந்து சூசைட் பண்றதுக்காக போவாங்க. அப்ப நம்ம ஜாக் வந்து அப்படியே பேசி அவங்க அப்படியே கூட்டு வந்துருவாங்க. இப்போ அந்த இது ஜாக்குக்கு பதிலாக இப்போ வந்து சில நம்ம தமிழ் நடிகர்கள் வந்து பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இங்கிலீஷ் படத்துலாம் தமிழில் டப் பண்ணுவாங்க, சுற்றி வளைச்சு பேசுவாங்க. அவங்க பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது. சரி ஓகே. இங்க ரோஸ்ன்றது யாரு? இவங்க தாங்க. நிறைய பேர் நெஞ்சு வெடிச்சு செத்துறதுக்குள்ள நம்ம போயிடலாம் வந்து. அங்கேயே நில்லு. நான் இங்கே தான் நிற்கிறேன். ஆமா நீ யாரு? எங்க அம்மா அப்பா எனக்கு வச்ச பேர் ஜாக். பார்க்க பேக் மாதிரி இருக்க, கேட்டா ஜாக்னு சொல்ற. நீ கூட தான் பார்க்க லூசு மாதிரி இருக்க, கேட்டா ரோஸ்னு சொல்லலையா? ஐயோ நானே சாக போறேன், என்ன சாக விடு. என்னது நீ சடலமாக போறியா? ஆமா என்ன எங்க அப்பா அம்மா வீட்டுல கல்யாணம் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த மாப்பிள்ளைய பார்த்தா எனக்கு ஒரே பயமா இருக்கு. கேட்டையே உன்னால தாண்டி வர முடியல, நீ எப்படி என் தடையை தாண்டி என்ன காப்பாத்த வச்சு? இப்போ சூர்யா பேசுறேன். நல்ல வேலை முன்னாடியே சொல்லிட்டேன். என்னது? இல்ல காட்டு நீ மிரட்டு. சூர்யா பேசுறேன். பேசதான் பேசுற, அப்படி தள்ளிட்டு பேசு. நீங்க ரொம்ப நல்லா காமெடி பண்றீங்க. யாரா காமெடி பண்றா? நானா நீயா? ரொம்ப நேரமா சூர்யா வாய்ஸ் பேசுன்னு யாரோ வாய்ஸ் பேசிட்டு இருக்க. என்ன நிம்மதியா சாக விடு, நான் சாகவா செய்யறேன். இந்த மாதிரி வாழ்க்கைய பிடிக்காம சாகுன்னு சொல்றீங்களா பார்த்தாலே. எதுக்கு வந்தோன்னே தெரியாம இங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானே. அப்பா சொல்லிருக்காரு. என்னது நீ நல்லா காமெடி பண்ணுவேன்னா? இல்ல வாழ்க்கையை நல்ல முறையில வாழணும் அப்படி சொல்லி. அப்ப இந்த நேரத்துல தனியா ஏன் கூட என்னடா பண்ற? ஓ நீங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க. 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. மறுபடியும் அங்கேயே இருக்கானே. ஓ அது வேற இல்ல. அப்ப நான் போயிட்டு வரேன். பாய். ஐயோ அடுத்த இன்ட்ரோடக்ஷனா? யாரா? யாரு இல்லப்பா, நான் தான் வந்திருக்கேன். டி யாரு? உனக்கு என்ன வேணும் சொல்ல, எல்லாமே நானே பண்ணுவேன். பாட்டா ஈ ஆ ஊ டான்ஸா என்ன வேணும் சொல்ல, எல்லாமே நானே பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவியா? வா என் கூட தற்கொலை பண்ணு. பொண்ணு உனக்கு இருக்குது 2 கண்ணு. எலெக்ஷன் இருந்தா நான் கண்டிப்பா பண்ணுவேன் வின்னு. அப்ப நீ கண்டிப்பா பண்ணணும் தற்கொலை. வா ஏமா சபானா உன்னதான் கூப்பிடுறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை காதல்ல? எனக்கு காதல் தாயா பிரச்சனை. காதல்ன்றது ஒரு கோட்டை, அதுல ஆடிரோமான வேட்டை. போகும்போது சாத்திரு கேட்ட. டண்டனக்கா டனக்கனக்கா. பிரகதீஸ்வரன் அண்ட் தர்ஷன்
நீங்கள் பண்ணது ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. தமன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாருன்றது கேட்கலாம். காலேஜ் பசங்களாப்பா? யா தெரிஞ்சது, அந்த எனர்ஜி இருந்தது. ஸோ காலேஜ் பசங்களுக்கான அந்த கல்ச்சுரல்ஸில் பண்ணுறப்ப இருந்த ஒரு எனர்ஜி பார்த்தேன், அந்த இன்னசென்ஸ் பார்த்தேன். ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து மிமிக்ரி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணீங்க தெரியுமா, அது டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி, அது ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஐடியா. அது இது இல்லாமல் யாரையும் புண்படுத்தாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அது ஃபீமேலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தப்பா. அதுங்க இது உன்னோட பிரெயின் சைல்டு, அது இது ஐடியா இந்த கான்செப்ட் ரெண்டு பேரும் நைஸ் கான்செப்ட். மோர் தென் மிமிக்ரியை தாண்டி வந்து நீங்கள் பண்ணிட்டு அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக எடுபடும். ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு டீமாகவே ரெடியாக இருக்காங்க. ஸோ கவின் அண்ட் புருஷோட் டீம், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க இந்த டீம் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. பட் என்ன கான்செப்டில் வந்திருக்கீங்க நீங்கள்லாம்? இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இவர் ரோபோ உருவாக்க போகிறாரு, அது 2 பேரும் செக் பண்ண போகிறாங்க. அது யார் எப்படி செக் பண்ணுறாங்க? யார் இவர்? சயின்டிஸ்ட். நீங்க ஆங்கர்ன்றதே நாங்க நம்பிட்டோம், அவங்க சயின்டிஸ்ட் நம்ப மாட்டாங்க. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. வெல்கம் டு கலைஞர் ஆஃப் தி கலைக்கு ஆஃப் ஆயிடானே. ஐயோ, டைரக்டர் வர கால் பண்ணுறாரு. ஹலோ டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போய் ஆங்கர் பண்ணுனா அங்க போயிட்டு ஆஃப் பாயில் ஆம்லெட்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மாதிரி தான் வெளியே போடா. நான் புது விதமா ஒரு ஆங்கர் ரெடி பண்ணிக்கிறேன். போச்சு நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள். என்னடா வசீகர பாட்டை போட்டு டாக்டர் கோட்டை போட்டு வந்து இருக்கிறாரு பார்க்குறீங்களா? நான் தான் வசி டாக்டர். ஏய், ஃபோனர்ரா, தூக்கி அடிச்சிட போற. அடுத்த டைலாக் மாத்திரம் உள்ளே வந்து அடிப்பண்டா. ஃபோனர்ரா, தூக்கி அடிச்சிருவேன். ஏய், ஹலோ. ஏய், நான் தானே டாக்டர் போரா பேசுகிறேன். சொல்லுங்க போரா. ஏய், என் ஷோவில் ஒரு ஆங்கர் வந்திருக்கான், கணக்கன்றாவியா பண்ணுறான்டா. உன்னால ஒரு ரோபோட்டை ஆங்கரா மாற்றி ரெடி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணிடுறேன் ரோரா. ஏய், ரெடி பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா இல்லையாடா? பண்ணிட்டேன். டேய், செக் பண்ண வரலாமா? வாங்க. ஐயோ, இவன் வேற, நானே ரோபோ கொண்டு உருவாக்கல, என்ன பண்ணுறது, ஒரு படு பஜாரா போச்சுப்பா, என்ன பண்ணுறது? ரோபோ சிட்டி உள்ளே வாப்பா. இந்த ரோபோ சாதாரண ரோபோ இல்லை, ஆங்கரிக்காக உருவாக்கப்பட்ட பெரிய ரோபோ. வாப்பா ரோபோ. ரோபோ இங்கே வா, இங்கே ஸ்டார்ட், இங்கே இல்லை. ஐயோ, ரோபோ பஜாரா போச்சு பார்த்து கூட. ரோபோ இங்கே வாப்பா, என்னவா பண்ணுற? இங்கே வந்து இல்லை. ரோபோ ஸ்டார்ட். ரைட். ரோபோ கையை கீழே விடு. பலஜரா போச்சப்பா இந்த ரோபோ வச்சுட்டு. ரோபோ ஏன் இப்படி பண்ற? பார் டாக்டர், இதுக்கு பின்னாடி பிடிக்கிச்சு. பின்னாடி ஒயர் பிடிக்கிச்சு. அப்படியா? ஒயர் பிடிக்கிச்சா? சொல்லிவிட்டேன். ரோபோ இங்கே பார், நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கிறேன், சரியா? அதெல்லாம் நல்லா பண்ணா கண்டிப்பாக நம்ம சயின்டிஸ்டாக வர வைக்கிறேன், சரியா? இங்கே வா, இங்கே பார், என்ன மாதிரி வந்து காட்டு. அதுக்கு முன்னாடி வாய்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு. அப்படியா? சரி, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணு, வாய்ஸ் பேசு. இல்லைம்மா, சல்ல குட்டை எல்லாருக்கும் வணக்கம், நான் ரோபோ சங்கர் வந்திருக்கேன். இல்லைப்பா, இந்த வாய்ஸ் இல்லை, என் வாய்ஸை பேசு. அதாவது என்ன சொல்ல வரேன், இப்போ நான் ஆங்கருக்கு சான்ஸுக்காக தேடி வந்திருக்கேன். நான் இல்லை, ஆங்கருக்காக உருவரைக்கப்பட்ட போவோ இது. இப்போ என்னடா கேள்வி கேட்டாலும் ரோபோ டக்கான்னு பதில சொல்லுவான். யாராவது கேளுங்க பார்க்கலாம். சும்மா அவன் வந்து ரோபோவோட ஃபியூஸை பிடிங்கி விட்டா என்ன பண்ணுவேன்? ஆல்ரெடி பிடிங்கி தான் இருக்குது. ரோபோ சபானாக்கா மேக்கப்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? பார்த்து இவன் உயிரோட இல்லை, அதனால எவன்ட்டு இது கேட்க முடியும். ரோபோ, ஷபானாக்காவோட வயசு என்ன கண்டுபிடி. என்னையே சுத்தி ஷபானாக்காவோட வயசை கண்டுபிடிக்கணுமா? ஷபானாக்கா மேக்கப் போடாம உட்காந்து அவங்களே கண்டுபிடிக்க முடியாது, இல்லை வயசை எப்படி கண்டுபிடிப்பேன்? அதாவது தம்பி, நான் உங்களை ஏற்கனவே பீட் பண்ணிட்டேன், திருப்பி நீங்கள் பீட் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? நான் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல. வாங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரெடி பண்ணிட்டீங்களா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். எல்லா செக்கப் பண்ணலாமா? எல்லா செக்கப்பும் பண்ணலாம். எங்க ரோபோ? இதான் இருக்கு பாருங்க. எது இது ரோபோவா? ஆமா. இல்லையா, மனுஷன் மாதிரி இருக்கா இப்போ ரூபுங்கிற? அது அப்படிதான் இருக்கும். ஏங்க கஷ்டப்பட்டு காஸ்ட் பாக்கி போட்டு வந்திருக்க மனுஷன் சொல்றீங்க? பார்த்தா அப்படி தெரியுதுப்பா, அதுக்காக சொன்னேன். சரி, இப்போ நான் கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. சென்னை சூப்பர் கிங்
அணியின் கேப்டன் யாரு? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரா அது? என்ன நீங்கள் லேடியும் பொம்பளையும் ஒன்றா உட்காந்துருக்கீங்க? ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டா? அப்போ தப்பு இல்லை. இங்கே எந்த டிவி கேமரா இது? நான் வசீகரா சொல்லுங்க. என்ன நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அது போட்டு ஒன்று பிறந்துட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பா ஃபிட் பண்ணிருக்கியா? நீங்க என்ன சொன்னீங்க? நான் கேப்டன் கேட்டேன். கேப்டன் கேட்டா அதான் கேப்டன் வாய்ஸ் பேசிச்சு, அவ்வளவுதான். கேப்டன் அப்படியா? நீ என்ன ஏமாத்துற வசீகரா, நல்லா தெரியுது. துமாரா தாஸ்கே தமிழ்நாட்டு காஸ்கே நாமம் பூசுகே. என்ன சொல்றான்? என்ன கேட்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஏமாத்துறான். என்ன சொன்னீங்க? ஏமாத்துறான். ஏமாத்துறான் நீங்க. அதான் ஏமாத்துறேன் வாய்ஸ்ல பேசிட்டேன். அப்படியா? சரி சரி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இதுக்கு நீ என்ன பதில் சொல்றேன்னு நான் பார்க்குறேன். புள்ளிமான் இருக்குல்ல, அழகா ஓடி விடாது புள்ளிமான். புள்ளிமான்ல எத்தனை புள்ளி இருக்கு? தமிழர்களுக்காக போராடும் போது யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்க போகுது என் தமிழ்நாடு? அழகழகா பொம்மை வச்சிருக்காங்க, கேட்டா பொம்பளைன்னு சொல்றாங்க. யார் நம்ப முடியுது? வசிக்கிறா என்னையா அது? நீங்க என்ன சொன்னீங்க? நான் மான் கேட்டேன். மாடுன்னு சொன்னீங்கல்ல, அதான் சீபாடு வாய்ஸா பேசிட்டாரு. அப்படியா? இது ரொம்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வசீகரா, இதுக்கு சரியான பதில் சொல்ல நீ கையெழுத்து போட மாட்டோம் சர்டிஃபிகேட்ல, ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்நாட்டிலே தமிழுக்காக சிறந்து விளங்கிய ஒரு தலைவரை பற்றி சொல்லு. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் இருப்பேன். கவிழ்ந்து விட மாட்டேன். நீங்கள் அதில் பயணம் செய்யலாம். கடைசியாக கேள்விதான் ஒரு சரியான பதில் சொல்லிருக்கான். நீ சரியான கம்ப்யூட்டர் தான் ஃபிட் பண்ணிருக்க. சரி சரி சரி, நான் என் கேள்வியெல்லாம் நான் ஓகே நான் பண்ணிக்கிறேன். அடுத்தது என் பிஏ கொடுத்துருக்காங்க. ஏமா உனக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாம் கேட்டு சீக்கிரம் பட்டு வேலை முடி கைது போட்டு போகலாம். மொத்தம் தலையில எவ்வளவு நரம்பு இருக்கு? அண்ணா எல்லாருக்கும் வணக்கண்ணா. எல்லாம் எப்படி இருக்கீங்கண்ணா? நான் தண்ணி ஊற்றி வளர்ந்த வீட்டு மரம் இல்லைண்ணா, தனியாக வளர்ந்த காட்டு மரண்ணா. அது வசி சொல்லுங்க. நான் எதை பத்தி கேட்டா உன் ரோபோ என்ன பேசுது? நீங்க என்ன கேட்டீங்க? தலைய பத்தி. அதான் தலை வயசு பேசிட்டாரு. ரோபோ என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? தேவையா? வாட்? இந்த கேள்வி இப்போ தேவையான்னு கேட்டேன். ஓ ஓகே சரி. விக்ரமாதித்யன் கிட்ட வேதாளம் கேட்ட முதல் கேள்வி என்னன்னு தெரியுமா? புருஷோத்தே, இந்த ராவனை சீதாவை கட்டினு வீட்டில் வச்சான். ஆனால் என்ன பண்ணா தெரியுமா? அவள் பர்மிஷன் இல்லாமல் சுண்டு கூட மேலே பண்ணல. அதே கூட்டு வந்த ராமன் என்ன பண்ணா, தான் பொண்டாட்டி சந்தேகத்தில் எரிச்சான். இப்போ சொல்லு, ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனா? இந்த கிட்ல ராமன் நான் தான், ராவணன் நான் தான், எல்லா டைலாகும் சொல்லணும் நான் தான். வசி, உன்னோட ரோபோவை நீ காம்பேரிங்க்கு வெறும் மெமிக்ரி ஆர்டிஸ்டாக மட்டும்தான் தயார் பண்ணியிருக்க. ஆனால் ஒரு காம்பேரிங்க்கு தேவை டான்ஸு, பாட்டு, முதல்ல முக்கியமாக பச்சை பச்சையாக பேசினாலும் அதை சமாளிக்க தெரியணும். வாட்? இல்லை, ஒத்த ரோபோ இந்த கேள்வி கேட்குறீங்களே, மற்ற ரோபோ இந்த கேள்வி கேட்பீங்கன்னு கேட்டேன். நான் எவ்வளோ ஹாஷாக கேள்வி கேட்டாலும் உன்னோட ரோபோ கரெக்டாக பதில் சொல்லுது. ஸோ நான் இதை வச்சு காம்பேரிங் செலக்ட் நான் என்னால் பண்ண முடியாது. என்னோட ஹையர் அஃபிஷியல் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து டிசைட் பண்ணிப்பார். மிஸ்டர் வசீகரன் சொல்லுங்க. ரோபோ எல்லாமே எந்த கேள்வி கேட்டாலும் எதுக்கும் எப்படியோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறான். ஆனால் வந்து இது பைத்தியக்காரன் ரோபோ மாதிரி இருக்கு. பைத்தியக்கார ரோபோ என்ன பைத்தியக்காரன் சொல்றீங்க? பைத்தியக்கார ரோபோ ஒத்துக்கிட்டாதான் நான் சர்டிஃபிகேட்ல கைது போடுவேன். இல்ல நான் போட மாட்டேன். பஜாரா போச்சுப்பா. ஆமா, இது பைத்தியக்கார ரோபோ தான். பைத்தியக்கார ரோபோ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறப்பா. பைத்தியக்கார ரோபோ கண்டுபிடிச்சு நீயும் பைத்தியக்காரனா? சரி, பைத்தியக்காரன். இதை நான் கண்டுபிடிச்ச உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதோ ரோபோவுக்கு நான் இதை என் கோட்டையை பரிசா அன்பளிப்பா அளிக்கிறேன். ரொம்ப கொடுத்து வச்சு பாடி போட்டு. இது பைத்தியக்கார ரோபோ தானே? ஆமா, இது கன்ஃபார்ம் பைத்தியக்கார ரோபோ தான். இது பைத்தியக்கார ரோபோ இல்ல, பைத்தியக்கார ரோபோ எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? ஸோ கவி அண்ட் டீம் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி மாத்திட்டீங்க. எங்க எல்லாத்தையுமே வந்து பைத்தியமாக்கிட்டீங்க. என்னமோ இப்போதான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதுல உண்மையாவே பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தா ஒரு புதுசா ஒரு வாய்ஸ் பேசின பாத்தியா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய வாய்ஸ். அது சூப்பரா பெஸ்டாவே இருந்தது. ஸோ வந்து நம்மளுடைய கெஸ்ட் தமன், நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்? கான்செப்ட் புது ஐடியா.
அந்த வசீகரன் அந்த ஐடியா எடுத்து நீங்கள் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதோட இம்ப்ரோவைசேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒருத்தருக்கு மைக் கொடுத்து அனுப்பிட்டீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இண்டிவிஜுவலி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது கொஞ்சம் மட்டும் லென்த்து கம்மி பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட ஹீரோ தமன் வந்து இவ்வளோ நேரம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்டு இங்கே இருந்த ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஷோ வந்து ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட இவங்க எல்லாருக்குமே என்ன டிப்ஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவலி எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பயங்கர டேலண்டட். ஏன்னா மிமிக்ரி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்றதை பார்த்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்க போகிறீங்க உலகத்துக்குன்னு இருக்கு. இதை நீங்கள் மிமிக்ரி பண்ணுறது தப்பு கிடையாது. ஆன் ஸ்டேஜ் நீங்கள் பண்ணலாம், நிறைய பேரை சந்தோஷப்படுத்தலாம். ஏன்னா முதல்ல ஆடியோ கேசட்ஸ் மூலமாக மிமிக்ரி கேசட்ஸ் கேட்டு தான் நாங்களாம் வளர்ந்தோம். அண்ட் இப்போ அதோட பரிமாண வளர்ச்சி தான் அந்த டிவியில் பண்ணுறது. பட் நீங்கள் ஆக்டராக பண்ணுறீங்கன்னா உங்களோட யூனிக் ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இன்னொரு ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜோ அவங்களோட வாய்ஸோ உங்களை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து வெளியில் கொண்டு வரும். இன்னொன்று, இந்த ஷோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, பப்ளிக், டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், உங்களுக்கு வேலை தரக்கூடிய முக்கியமான ஆட்கள் அத்தனை பேரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன புதுசாக காட்ட போகிறீங்கன்றதுக்கு பிரமாதமான பிளாட்ஃபார்ம் அது. இதில் கொஞ்சம் புதுசாக பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கால் வரும். சூப்பர். இப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் ஷோவில் கலந்துக்கிட்டு இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இவங்களுக்காக நல்ல நல்ல கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணி இந்த ஷோவை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ஒரு ஸ்மால் கிஃப்ட் எங்களுடைய சார்பாக ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு சிறிய அன்பளிப்பு. இது சின்ன கிஃப்ட்ல பெரிய கிஃப்ட். பெரிய கிஃப்ட். ஓகே, thank you so much தமன் for coming and joining with us. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷவனா அண்ட் சுமையா. நடிகனாக மாறியாச்சு.